ஷாக் அடிச்சுன்னா தானாக உள்ளே வந்துடும், அதனால ஷாக் அடிக்காது. ஆனால் இப்படி போய் ஒயரை பிடிச்சி அந்த ஒயர் விடாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டை போய் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போய் பிடிச்சா ஓகே அந்த இது விடாது. வேற நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு தட்டிட்டு ஷாக் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இது சின்ன விஷயம். இது எந்த புக்கில் நம்ம படிச்சிருக்கோம்? படித்ததில்லை. அனுபவத்தில் ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அனுபவம் அப்படிங்கிறது தான் கல்வி. இந்த அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த சின்ன பசங்க 7வது படிக்கிற பையன் வந்து ஒரு மேடம் இல்லாத நாளைக்கு பெரிய பேச்சாளர் ஆகலாம். என்ன மாதிரி இருக்க வேண்டாம், பெரிய பேச்சாளர் ஆகலாம். ஸோ அனுபவத்தை கற்றுக்கணும். இந்த அனுபவம் வேறு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஆண்டர்பிரினர் ஆனோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன தான் இன்ஜினியரிங் படித்தாலும் என்ன தான் டாக்டருக்கு படித்தாலும் பேச கற்றுக்கணும். ஓகே, தைரியமாக பேச கற்றுக்கணும். தப்போ ரைட்டோ, தப்பாக பேசினா அது பாயிண்ட் அவுட் பண்ணுறப்ப அதை எடுத்துக்க வேண்டிய அனுபவத்தையும் எடுத்துக்கணும். ஆமாம் நான் தப்பாக பேசிட்டேன், கரெக்டாக பேசுனீங்கன்னா 4 பேருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆகனா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பெரிய விஷயம், நீங்கள் அமர்ந்து இன்னைக்கு கிளாஸ் போர் அடிக்காது வருவோம் வந்திருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா அது இருக்கா, எவ்வளோ அந்த மாதிரி வந்திருக்கீங்க. ஐயோ ஸ்கூலில் உட்காந்தா போர் அடிப்பாங்க, அதனால இங்கே வந்து எவ்வளோ தைரியமாக கையெழுத்துங்க. கரெக்டா? அதில் சில பேர் வந்திருக்கீங்க. அதுவும் அனுபவம் தானே. தைரியமாக தூங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தூக்கிட்டாங்க அவனா உங்கள் ஸ்கூல் ஆசிரியர்களும் இதை பார்ப்பாங்க, கை போட்டுருங்க. ஓகே, சரி, அது ஒரு அனுபவம். இங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கேட்டிருப்பாங்க, இனிமேல் கேள்வி கேட்குறப்ப அட்லீஸ்ட் ஃபுல்லாக கேட்டுட்டாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தோணித்தான் இல்லையா? அந்த அப்போ அது ஒரு அனுபவம். ஸோ ஈச் ஒன் ஆஃப் திஸ் இஸ் எஜுகேஷன். லைஃப்பில் நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து போகிற வரைக்கும் அனுபவம் தான் உங்களுக்கு கல்வி. மற்றதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஓகே எக்ஸ்ட்ரா நாலேஜ். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. இன்ஜினியரிங் மெடிசன் மட்டும் கிடையாது, அக்கௌண்டன்ஸ், லா, நிறையா இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ திங்க் தினமலர் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னு தினமலரில் ஒரு தடவை பார்த்தேன் நான். அவங்க கொடுத்துருந்தாங்க படிப்பு +2க்கு அப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி +10க்கு அப்புறமே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து டிப்ளமா கோர்ஸ் படித்து எலக்ட்ரீஷியனாக இருக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஹவு மெனி ஆஃப் யூ நோ தட்? இது தெரியுமா? தெரியாது. எல்லோரும் இன்ஜினியரிங் போனதுனால என்ன ஆகிடுச்சு, இன்றைக்கி ஐடிஐ ஒரு எலக்ட்ரீஷியன் கண்டுபிடிக்கிறது இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு தெரியுமா இது? அண்ட் அவங்களுக்கு எவ்வளோ சேலரி கிடைக்குதுன்னு தெரியுமா இன்றைக்கி? அதனால் எந்த படிப்புமே எந்த கல்வியும் வீணாக போகாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஸோ கிரேட். தேர் ஆர் ஆப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அர்பன் கிளாப்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர்ஸ். அவங்க அந்த தேசே அவங்க கூப்பிட்டு பேசுறீங்க, சார் நாள் முழுக்க வேலை சார், எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிளென்டி. நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். நீங்கள் +2 முடிச்சுட்டு எனக்கு பிஇ கிடைக்கலையோ இதெல்லாம் கவலையே படாதீங்க. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக அதில் என்ன நடக்கும்னு பாருங்கள், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ அட்டல் லேப்ஸ்னு சொல்லி நிறையா இருக்குது. தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்தையும் பாருங்கள். படிப்பை மட்டும் படிச்சுட்டு நிறுத்திக்க வேண்டாம். ஓகே, எக்ஸாமுக்கு சொல்கிற மாதிரி 1 வாரம் போதும். ஓகே, அது உண்மை. ஓகே, ஆனால் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது, அனுபவத்தில் படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. தயவு செஞ்சு அனுபவத்தை கல்வியாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தயவு செஞ்சு வி ஷுட் நாட் ஹாவ் அ சிச்சுவேஷன் வேர் +2லேயோ 10லேயோ ஃபெயில் ஆனதுனால தற்கொலைங்கிற வார்த்தை வரக்கூடாது. இது வந்து தயவு செஞ்சு மாணவர்களாகிய நீங்கள் மனசுக்குள்ளே எடுத்துக்கோங்க. தோல்விங்கிறது உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வெற்றி தோல்வியை எப்போ பார்க்கணும் அப்படின்னா, கடைசி காலத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெயிலியரான்னு பார்க்கணும். 10 வயசில் 15 வயசுலாம் வெற்றி தோல்வி பார்க்குறதுக்கு இதே கிடையாதுங்க. வாழ்க்கை 70 வருஷம் ரன்னிங் ரேஸ் வந்து 100 கிலோமீட்டர் ஓடணுங்கிறப்ப 10 கிலோமீட்டர்லேயே நிறுத்திட்டு நான் தோற்று போயிட்டேன் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நினச்சி பாருங்களேன். கரெக்டாக? நீங்கள் அட்லீஸ்ட் 50 கிலோமீட்டராவது ஓடுங்க, பாதியாவது ஓடுங்க. ஏன்னா பாதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் மீதி பாதி பேர் யாருமே பார்ட்டிசிபேட்டே பண்ணலான்னு தெரியும். ஐயோ ஆள் இல்லையே, முன்னாடி எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க.
கிட்ட நீங்கள் கண்ணை மூடிட்டு ஓடுங்க. ஓகே, அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆளே இருக்க மாட்டாங்க. உடனே உங்களுக்கு டவுட் வரும், ஐயோ எல்லாரும் ஓடி போயிட்டான் போல இருக்குது அப்படின்னு நிறுத்திடுவீங்க. தப்பு, எல்லாரும் பின்னாடி இருப்போம், உங்களுக்கு தெரியாது. அதனால் 16 வயசு 12ஆம் கிளாஸு இதெல்லாம் மனசு ஒடிஞ்சு போய் பண்ணுறது ரொம்ப தவறு. அந்த எண்ணமே வரக்கூடாது. தயவு செஞ்சு தோல்விங்கிறது உங்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். தயவு செஞ்சு தோல்விங்கிறத 16 வயசுலலாம் நிர்ணயம் பண்ணாதீங்க. அதெல்லாம் அனுபவம். ஓகே, அனுபவம் சில பேருக்கு கசப்பான அனுபவம்னு தோணலாம், சில பேருக்கு நல்ல அனுபவம்னு தோணலாம். தயவு செஞ்சு அனுபவமே கல்வின்னு எடுத்து உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சார். உங்களுடைய ஒரு ஆழ்ந்த உரை மிகுந்த ஒரு நம்பிக்கையை தந்த உரை சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஒரே ஒரு சின்ன கேள்வி. எத்தனை பேர் வெட்னஸ்டே மாற்றி யோசி பக்கம் கணித பக்கத்தை ரெகுலராக எங்களுக்கு பதில் எழுதக்கூடியவங்க கை தூக்குங்க. வெட்னஸ்டே அன்னைக்கு வரக்கூடிய மாற்றி யோசி ஐஐடி மெட்ராஸ்லேருந்து நமக்கு திரு காமகோடி சாரும் சடகோபன் ராஜேஷும் வழக்கமாக நமக்கு கேள்விகள் கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் எழுதக்கூடியவங்க எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க? வெரி குட், சூப்பர். அந்த கணிதத்தை நமக்கு வழங்கக்கூடிய திரு சடகோபன் ராஜேஷ் அவர்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரை நான் மேடைக்கு அழைக்கிறேன். அவர் உங்கள்கிட்ட எப்படி ஒரு கணிதம் ஒரு ஆர்வத்தையும் சுவாரஸ்யத்தையும், அவர் ஒரு பிரமாதமான ஒரு மேக்ஸ் டீச்சர். இன்னும் சொல்லணும்னா நீங்கள் மேக்ஸ் ஒலிம்பியாட் இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவர் தான் வகுப்புகள் எடுக்கிறார். அது இல்லாமல் சார் நடத்தக்கூடிய ஐஐடிஎம் பிரவர்த்தக்குன்னு இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு கணிதத்தை உங்களுக்கு எளிமைப்படுத்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆசிரியர். அவரை இன்னைக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை உங்களிடம் சில நேரம் பேச சொல்ல அழைக்கிறேன். வெல்கம் சார். தேங்க்யூ சார். முதல்ல இந்த ப்ரோக்ராமில் நான் பார்த்ததுக்கு, பசங்கள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. தினமலர் பட்டம் இதை நடத்துகிற விதமே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ இந்த மாணாக்கர்களுக்கெல்லாம் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்புறம் இங்கே ஆடியன்ஸ்க்கும் இந்த ப்ரைஸ்லாம் கொடுக்கறது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ முதல்ல இந்த மாற்றி யோசினா என்னன்றது நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கணக்கு கொஞ்சம் சில சமயம் நம்மளுக்கு கணக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறோம் மார்க் வாங்கிறதுக்கு. அதுக்கு என்ன நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஏடிஎம் மிஷின்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏடிஎம் மிஷினில் போனோன்னா என்ன பண்ணுவோம்? ஏடிஎம்மில் ஒரு கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு பின் நம்பர் என்டர் பண்ணோம். கரெக்டுங்களா? சரி, ஒரு 4 டிஜிட் இருக்கும் இல்லையா பின் நம்பர், தெரியுமா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம போய் ஒரு 10,000 ரூபாய் ட்ரா பண்ணோம். ஒரே ஒரு டிஜிட் மாத்திரம் தப்பாக அடிச்சுடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பைசா வருமா உங்களுக்கு? ஒரு டிஜிட் தானே தப்பாச்சு, 3 டிஜிட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7,500 ரூபாய் கொடுக்குமா? 4 டிஜிட்டுக்கு 10,000 ரூபான்னா ஒரு டிஜிட் தப்பாக இருக்குதுன்னா 7,500 ரூபாய் கொடுக்குமா? கொடுக்காது. அப்படின்னா அந்த பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது, புரியுதுங்களா? அப்போ கணக்கில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுறதுன்னா, எல்லாருமே நல்லா யோசிப்பாங்க கணக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் நம்ம ஊரில் கணக்கு போடுற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சின்ன தவறு வரும்போது அதுக்கு பெனால்ட்டி வரும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டேன்றோம். அவ்வளோதான் விஷயம். அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த ஈவன் பாஸ்வேர்டு, நம்ம பாஸ்வேர்டு அடிக்கும்போது ஒரே ஒரு லெட்டரோ எதுவோ தப்பாக அடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு பெனால்ட்டி ஆகிடுறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம அந்த பர்ஃபெக்ஷனுக்கு டென்ட் பண்ணோம். நம்ம யோசனை அதாவது என்ன பெனால்ட்டியில் நம்ம கொஞ்சம் சில டிசிப்ளின்ஸ் தான் தேவை. இப்போ சார் சொன்ன மாதிரி அதில் அதே பாயிண்ட்டு தான் நான் சொல்லுவேன். நம்ம இந்த வெற்றி தோல்வியை விட அனுபவம், அவரை தான் சொல்கிறார், அனுபவம் ரொம்ப முக்கியம். அனுபவத்தில் நம்ம ஒரு சின்ன தவறு பண்ணிட்டோன்னா அடுத்த வாட்டி என்ன பண்ணணும், நம்மளுக்கு கணக்கில் எஸ்பெஷலி டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அந்த டிசிப்ளின் இருந்ததுன்னா நம்ம நல்லா பண்ணிடலாம். அப்புறம் நம்ம தைரியம் வேணும். அவர் சொல்கிற மாதிரி தைரியமாக பசங்க சொல்கிறாங்க. இங்கே அந்த தைரியம் ரொம்ப ரொம்ப
ரொம்ப முக்கியம். இந்த தைரியம் வந்து இருந்ததுன்னா நம்மளால் சாதிக்கக்கூடியது என்னவோ. இப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் பற்றி சொன்னார் ஒரு சின்ன, நான் இது எப்போதும் சொல்கிறது, நீங்கள் மேரத்தான் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? மேரத்தான் ரேஸில் முதல்ல ஓட்டம் ஆரம்பிக்கும்போது வேகமாக ஓடுறாங்க இல்லையா? முதல்ல அவங்க வெற்றி பெறுவாங்களா இல்லை ஸ்லோவாக ஓடுறவங்க வெற்றி பெறுவாங்களா? என்னங்க, வேகமாக ஓடுறவங்க தானேங்க வின் பண்ணணும், ஸ்லோவாக ஓடுறவங்க ஏன் வின் பண்ணுறாங்க? என்ன காரணம்னா அவன் எனர்ஜி சேவ் பண்ணிக்கிறான். அதுதான் சொல்கிறார் சார். கடன்னு ஓடி போய் 10 வருஷத்துலேயும் இதுலேயோ நிற்கிறத விட நம்ம நிதானமாக ஓடி எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு அது வெற்றி போடுறோமான்னு இல்லையா? இப்போ 3 பேர் தான் டாப் 3க்கு தான் இப்போ ரைஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் மேரத்தான் ரேஸில். ஆனால் நிறையா பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, சில பேர் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டாங்க. இப்போ படிப்புன்றது வந்து ஒரு 100 மீட்டர் ரேஸாக மேரத்தான் ரேஸா சொல்லுங்கள் எனக்கு. அப்போ ஏன் அவசரப்படுறோம் குவார்ட்டர்லி எக்ஸாம், இந்த மிட் டேர்ம் எக்ஸாமுக்கெல்லாம்? அப்படின்னா நம்ம வந்து ஓட வேண்டிய கட்டம் நிறையா இருக்குது. ஓடும்போது நம்மளுக்கு முன்ன பின்ன ஏதாவது இருக்கலாம், நம்ம ஆனால் எனர்ஜியை சேவ் பண்ணிட்டு ஒரு அனுபவத்துலேயும் ஒரு கற்றல் இருக்கணும். புரியுதுங்களா? அதை கற்றுண்டு எது வெற்றி தெரியுமா உங்களுக்கு? இந்த 1, 2, 3லாம் விட்டுருங்க. கம்ப்ளீட் பண்ணுறது, ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறதுனா அந்த ஒரு இதில் நம்ம தரவாக இருக்கணும், அவ்வளோதான். அதை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்கிற படிப்பு அதை விட நான் என்ன சொல்கிறேன்னா, நானும் இந்த பட்டமில் இந்த மாற்று யோசிலாம் எழுதின்னு இருக்கோம். ஆனால் அதை மற்ற காலமும் நான் பார்க்குறேன், ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது இவர் சொல்கிற மாதிரி கல்வின்றது வந்து ஒரு ஸ்கூலில் கிடைக்கிறது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. இப்போ தினமலர் பட்டத்தில் ஒரு கன்சைஸ்டாக அழகாக அவங்க பப்ளிஷ் பண்ணி அந்த எல்லா விதமான மேத்ஸு, சயின்ஸு எல்லாமே வந்து, அப்புறம் லாங்குவேஜ் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து படிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த மாதிரி கேள்வி. அவர் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கெலாம் நானே விடையே சொல்லியிருக்க முடியாது. இது என்ன இன்னொரு ஆச்சரியம்னா, கணக்கே இல்லை இதில், அவ்வளோ கணக்கு கொஸ்டின்ஸ் இல்லை. அடுத்த வாட்டி கொஞ்சம் கணக்கு கொஸ்டின்ஸும் கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சில கேள்விகள்லாம் வந்து ரொம்ப, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஃப்ளாக் 2 பக்கமும் வேறு இது இருக்கிறதுலாம் எனக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எல்லாத்துமே. படிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியம். எல்லோரும் கேட்டாங்க, இந்த ஆர்வம் இருந்ததுன்னா நம்மளால் என்றைக்குமே வெற்றி தான். ஆர்வம் அனுபவம் இது 2 இருந்தால் வெற்றி. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறதுனா, இந்த மேரத்தான் ரேஸ் மாதிரி நம்ம வந்து தொடர்ந்து அந்த ஓடிண்டே இருப்போம். ஆனால் நம்ம வேகமாக ஓடி ஒரேடியாக இதுவாக எக்ஸாஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் நிதானமாக அனுபவம் கற்றுன்னு ஓடினோன்னா நல்லா பண்ண முடியும். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா நடத்தினாங்க. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாணவர்களையும் பார்க்குறேன். இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் நானுமே மாணவர்களை நேராக பார்க்கல. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. வெற்றி பெற்றவர்களுக்கும் நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க, ஏ டீம் தான் லீடிங்கில் இருந்தாங்க. அப்புறம் அந்த பி கொஞ்சம் திடீர்னு பார்த்தா அந்த இ டீம் கிட்டத்தட்ட மேரத்தான் ரேஸ் மாதிரி தான் போச்சு இதுவே. ஸோ எல்லாருமே ஆனால் நல்லா பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஆடியன்ஸ் வந்து நிறையா கேள்விகள் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாதிரி அந்த இருந்து நம்ம அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடியது தான். நம்ம வரோம் வரலன்றது முக்கியம் இல்லை. சில பேர் இன்னும் கூட நீங்கள் ஆன்சரை வச்சுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. பட் இந்த பார்ட்டிசிபேஷன், இந்த அனுபவம் வந்து தயவுசெய்து இது அப்படியே வளர்த்துட்டே இருங்க. இது இந்த மாதிரி நிறையா நிகழ்ச்சிகள் இவங்க பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தினமலருக்கும் மற்ற ஸ்பான்சர்ஸ்க்கும். அப்புறம் அவர் சார் வந்து நல்லா பேசினார். அப்புறம் என்னையும் மேடைக்கு அழைத்து என்னையும் ஒரு பேசுகிறதுக்கு அவங்க கூப்பிட்டாங்க. மிக்க நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண. நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். முக்கியமாக சார், ஒரு ஃபெல்லோ லாஸ்ட் பெஞ்சராக என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு. வினாடி வினா முதற்கட்ட தேர்வில் அதிக எண்ணிக்கையிலான மாணவர்களை பங்கு பெற செய்த 3 பள்ளிகளுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கு. 3 பள்ளிகளை இப்போ மேடைக்கு அழைக்கலாம். திரு எஸ்பிபி செல்வகுமார், முதல்வர், சேது பாஸ்கரா மெட்ரிக், திருமதி ஜே ஸ்டெல்லா அருண்குமாரி, முதல்வர், ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளூர், திருமதி என் புவனேஸ்வரி, முதல்வர், ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி. இவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்க எல் ஆதிமூலம் அவர்கள், இயக்குனர், தினமலர் அவர்களை அழைக்கிறோம். முதல் எஸ்பிபி செல்வகுமார், முதல்வர், சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, அம்பத்தூர். மிகப்பெரிய கைத்தட்டல்களை கொடுங்க. ஏன்னா இந்த பள்ளிகள் மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு ஊக்கம்தான் மாணவர்கள்
பட்டம் படிக்கணும், இந்த போட்டியில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கமாக இருந்தது. அதற்கான ஒரு சிறிய நினைவு பரிசு தான் தினமலர் அவர்களுக்கு வழங்குது. தேங்க்யூ சார். திருமதி ஜே ஸ்டெல்லா அருண்குமாரி, முதல்வர், ஸ்ரீநிகேதன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திருவள்ளூர். கைத்தட்டல்கள் குறைஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் மேம். தொடர்ந்து மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுங்க. அடுத்தபடியாக திருமதி என் புவனேஸ்வரி, முதல்வர், ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. இந்த 3 பள்ளிகள் இல்லாமல் கல்வி குழுமம், சென்னை. சார். மற்றொரு முக்கியமான ஸ்பான்சர், பசங்களுக்கான நிகழ்ச்சியா, வினாடி வினாவா, தினமலர் நடத்துகிற பட்டமா, நாங்கள் கண்டிப்பாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அசோசியேட் ஸ்பான்சர் பண்ணவங்க திருமதி மோனா கண்ணன், மார்க்கெட்டிங் ஹெட், சேவரட், சென்னை. அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களின் சார்பாக சேவரட் குழுமத்திலிருந்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பூங்கொத்து மற்றும் நினைவு பரிசினை சேவரட் குழுமம் பெற்றுக்கொள்கிறது. Thank you so much, sir. அடுத்தபடியா என்ன பிரைஸ்? யாருக்கு? வெற்றியாளர்களுக்கு பரிசு. வெற்றியாளர்களுக்கு பரிசினை அறிவிக்க தினமலர் மாணவர் பதிப்பு பட்டத்தின் பொறுப்பாசிரியர் திரு ஆர் வெங்கடேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க பரிசினை அறிவிப்பாங்க. என்னென்ன பரிசு அப்படின்றதையும் சொல்லுவாங்க.
ஓவர் டு யூ சார். ஸோ ஒரு நீண்ட ஒரு நெடிய அதே சமயத்தில் ஒரு ஆர்வமான ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தோம். அத்தனை போட்டியாளர்களும் மிகச்சிறப்பாக மேடையில் வந்து பட்டாசாக வெடித்தாங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கும். அப்படி தான் அத்தனை 8 அணியிலும் வந்து அவ்வளோ சிறப்பாக இன்றைக்கி கொண்டாடினாங்க. அவங்க பதில சொன்னது தான் வந்து உண்மையான கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தை நாம் வந்து மிகச்சிறப்பாக நாம் அவங்களுக்கான உரிய கௌரவத்தை செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். இப்போ நான் கீழேந்து 8லிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி மாணவர்களாக நான் அழைக்கிறேன். அவர்களுக்கு வந்து நம்ம என்ன பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு பார்ப்போம். 8வது அணியைச் சேர்ந்தவர்கள் ஸ்பிரிங்ஃபீல்டு பதின்ம மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த கமலேஷ் அண்ட் சாய் கணேஷ் அவர்கள் மேடைக்கு வரும். இவர்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்ச்கள் வழங்கப்படுகின்றன. தலா ஒவ்வொருவருக்கும் தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஸ்ரீ கலைமகள் வித்யா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ரோஷினி ரிஷி ஹாஸ்ரீ, இவர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக ஆதித்ய வித்யாசம் பள்ளியைச் சேர்ந்த ட்ரினிட்டா எமில்டா தனிஷ்கா இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுக்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக லிட்டில் ஜாக்கி செங்கல்பட்டைச் சேர்ந்த கார்த்திக் நிவேதா இருவரையும் மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுக்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக சியோன் பதிம மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த ஹரீஷ் சாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர்களுக்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்மார்ட் வாட்சுகள் பரிசாக வழங்கப்படுகின்றன. இனிமே தான் பட்டாசு பரிசுகள் 3, 2, 1. 3வது பரிசு என்ன தெரியுமா? 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபேட் வந்து இருவருக்கு. அதை பெறக்கூடியவர்கள் யார் தெரியுமா? கவின்மதி நிஷாந்தினி ஸ்ரீ சங்கர வித்யாலயா ஊரப்பாக்கம் பள்ளியைச் சேர்ந்தவர்கள். ஆமாம், இந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மேடைக்கு வரவும். பள்ளிக்கான கோப்பையை இப்பொழுது பள்ளிக்கான கோப்பையும் மாணவரிடம் வழங்கப்படும். பள்ளிக்கான ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் அத்தனை பேருமே மேடைக்கு அழைக்கிறோம். இது பள்ளிக்கான கோப்பை.
அடுத்ததாக இரண்டாம் பரிசு. இது என்ன தெரியுமா? 2 மாணவர்களுக்கும் 50,000 ரூபாய் மதிப்புள்ள லேப்டாப், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லேப்டாப் பெறக்கூடியவர்கள் ஆதம்பாக்கம் டிஏவி பள்ளியைச் சேர்ந்த தான்யா வர்ஷனா ஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மாஸ்க் எடுத்து ஆசிரியர்கள் மேடைக்கு வரும். மேடம் நீங்க போ, வாங்க சீக்கிரம். முதல் பரிசு, முதல்ல நல்ல கை தட்டுங்க. கடைசி ரவுண்டில் 110 புள்ளிகள் அடித்து உண்மையிலே சாதனையாளர்களாக முன்னுக்கு வந்தவர்கள் த நேஷனல் ஐடி மெட்ரிக் பள்ளியைச் சேர்ந்த காயத்ரி சரண்யா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இவர்கள் இவங்களுக்கு என்ன தெரியுமா பரிசு? ஒவ்வொருத்தருக்கும் 2.5 லட்சம் ரூபாய் மதிப்பு உள்ள பரிசுகள், ஒரு 50,000 ரூபாய்க்கு அவங்களுடைய மாணவர்களுக்கான லேப்டாப்பு, அவங்களுக்கு குறிப்பாக ஏசர் அதாவது ஆப்பிளினுடைய ஒரு வசதியான லேப்டாப்பு ப்ளஸ் இஸ்ரோவுக்கான பயணம், அது இல்லாமல் அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய கல்வி நிதி உதவித்தொகை அத்தனையும் வழங்கப்படுகிறது. மொத்தம் தலா 2.5 லட்சம் ரூபாய் ஒரு மாணவருக்கு. கிட்டத்தட்ட இவர்கள் 2 பேரும் சேர்ந்து 5 லட்சம் ரூபாய்க்கான பரிசை இங்கே வெல்கிறார்கள். இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்களையும் மேடைக்கு வர சொல்லுங்க.
இந்த பரிசுகளோடு மேடையில் இருக்கும் 16 மாணவர்களுக்கும் நாகா சேவரட் வழங்கும் ஒரு gift பேக் வழங்கப்படுது. அவங்க பரிசுகள் கொடுக்கப்படும். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பங்கேற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தினமலர் சார்பாக மிகப்பெரிய நன்றி. எங்களோட ஸ்பான்சர்ஸ்க்கும் மிகப்பெரிய நன்றி. உங்களோட உதவியால தான் இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய நிகழ்ச்சியாக நடத்திருக்கு. உங்களுடைய ஊக்கமும் உங்களுடைய ஆதரவும் இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி பல பேரோட உதவியால் உழைப்பால் உருவாகி இருக்கு. அவர்கள் எல்லோருக்கும் எங்கள் சார்பாக மிக நன்றி. தேசிய கீதம் ஒலிக்கப்பட இருக்கு. எல்லாரும் பொறுமையா அவர்களோட இருக்கையிலிருந்து எழுந்து நில்லுங்க. भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மற்றும் ஒரு முறை சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றி. எல்லாரும் இருக்கையில் அமருங்க. எல்லாரும் ஒரே நேரத்தில் வெளியே போக முடியாது. உங்கள் அனைவருக்கும் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் மதிய உணவுக்கு பின் ஜாக்கிரதையாக சேஃபாக வீட்டுக்கு போங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு பகுதியாக ஆர்கனைஸ்